மூன்றாம் கண் பற்றி நான் பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நட்பு இருக்குது. ஏன்னா இப்போது சமீபமாக சிவனோட ஐக்கியமாயிருக்கேன். அது இப்போ கிட்ட நெருங்கி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் பெரிய சந்தோஷமான விஷயம். மூன்றாம் கண் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மிக முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா டெக்னீஷியனாக சில படங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ப்ரொடக்ஷனாக ரொம்ப ஹெவியாக ஷார்ட் பீரியடில் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ப்ரெஷர் வந்துச்சு. அது இவர் மறுத்துட்டார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்ன காரணம், அப்போ ரிலீஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடிக்க வேண்டிய கட்டாயம். ஸோ அதனால் அவ்வளோ ஹெவியாக ஒர்க் பண்ணி டக்கு முடிச்சு வெளியே எடுத்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பெஷலி டைரக்டர் தான் நன்றி சொல்லணும். மூன்றாம் கண் நான் கிட்டத்தட்ட வந்து கதை கேட்டு ஒரு 2 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு நண்பர் மூலியமாக கதை கேட்டேன். அதுக்கப்புறம் டைம் தள்ளி போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து டைரக்டர் இருந்து எனக்கு கால் வந்துச்சு. அது மாதிரி ஒரு ப்ரொடியூசரை கமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அழைப்பு வந்துச்சு. ஸோ அந்த அழைப்பு போய் பார்க்கும்போது சசிகுமார் சார் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ அவருக்கு முன்னாடியே நிறைய எடிட்டர்ஸ் வந்து டிஸ்கஸ் போயிட்டு இருந்துச்சு போல இருக்குது. அது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் உள்ளே லாக் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் டீமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் சடனாக வந்து ஒரு கட் முடிச்சு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்போ போய் பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த படம் நான் கதை கேட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த என்கேஜ் வந்து ரொம்ப பிரமிச்சிருந்தேன். ஏன்னா சாதாரணமாக ஒரு திரைக்கதை வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு கதையை மாற்ற முடியுமான்னா அதில் ஒரு ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எண்டில் ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த நெரேஷன் தான் இந்த கதையை வந்து ஹுக் பண்ணிடுச்சு. எப்படின்னு சொல்ல முடியாது. அது பார்க்கும்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ரொம்ப ஷுவராக சொல்லுவேன், இந்த படம் வந்து எனக்கு மட்டும் இல்லை மொத்த டீமுக்குமே எல்லாருக்குமே சேர்த்து சொல்லுவேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த திரைக்கதையும் சரி, டைரக்டர் ரொம்ப ஷார்ப்பில் முடிச்சதும் சரி. ஏன்னா ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு ட்ரிம்மிங்கில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த படம் டைமே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 7 நாள் பண்ணியிருப்போமா சார்? அவ்வளோதான் 7 நாள். அவர் டப்பிங்கே ஒரு 5 நாள் தான் முடிச்சா நினைக்கிறேன் தெரிஞ்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சா நினைக்கிறேன். ஸோ எடிட்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பில் முடிச்ச படம் அது. ரிலீஸ் தான் கொஞ்சம் டைம் லேட் ஆச்சு தவிர. ஆனால் அது காரணம் என்னென்னு பார்த்தோன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆக வந்து ஒரு டைம் தேவைப்படும். அந்த டைம் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் அந்த மூன்றாம் கண் டைட்டில் தான். ஏன்னா அந்த டைட்டில் பல நேரில் வந்து மாற்றப்படணும் சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஆனால் மாற்றப்படாமல் வெளியே வர்றதுக்கு சிவா நன்றி. அதுக்கு தான் நான் மெயினாக தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சசிகுமார் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் நிறையா படத்துக்கு வந்து இங்கே வந்து பேசுகிறதுல நினச்சிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன், தப்பாக சொல்லிட்டாரு சார். இப்போ ரீசெண்டாக கிணத்த காணும், அப்புறம் இப்போ வாரண்ட்டு, அப்புறம் இன்னும் சில படங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. எல்லா படங்களும் வந்து நான் இங்கே ரிவ்யூஸ் கொடுத்து தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு கொஞ்சம் பதட்டமாக கிடந்து இவர் சொன்ன ஒரு வார்த்தை தான். எல்லா படங்களும் வருவேன், நான் கண்டிப்பாக பேசுவேன், நிறையா பேசுவேன். மூன்றாம் கண் ஸ்பெஷலி நான் ஏன் அவங்க அழைக்கலாம்னு வருவோம் அப்படின்னா சகோ கணேஷ் தான் முக்கிய காரணம். ஏன்னா அந்த படத்தை கமிட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம் இருந்துச்சு. ஃப்ரெண்டாக கூப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு பெரிய டார்கெட் அச்சீவ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு படம். ஏன்னா கெரியர் அவர் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் அந்த கதையை என்கிட்ட சொல்லி ரொம்ப டாலன்னு நான் பரவாயில்ல உள்ளே வந்து நிற்கிறேன் அப்படி சொல்லி நின்னப்போ டக்குன்னு இந்த படம் முடிக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எதுக்கு முடிக்கணும், என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறது சொன்னேன். ப்ரொடியூசர் தான்ப்பா, ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு உணர்ந்து சொல்லும்போது அதுக்கும் எந்த இதுவும் பார்க்காம அப்படி டக்குன்னு முடிச்சு வெளியே வந்தோம். ஆனால் அதை ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாங்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படி தான் மைண்டு தோணுது. ஆனால் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு, அது ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ஹார்ட்லி ஹாப்பி. தேங்க்யூ சகோனி சார். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த படம் வந்து அவர் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிக்க முடியாது. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து அவ்வளோ ஷார்ட்டாக உள்ள மைண்டில் இல்லாமல் அது டக்குன்னு பண்ணி முடிக்க முடியுமானா கிடையாது. ஏன்னா எனக்கு எடிட்டிங்கில் ஒரு தகவல் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு படம் வந்து எடிட்டிங் நிறையா மாறும். இந்த படம் மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதை மாறாமல் அப்படியே கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தது காரணம் வந்து அவர் அந்த இதில் வந்து திரைக்கதை வச்சு ஒரு செட்டப். கிட்டத்தட்ட நான் எப்படி இதை சொல்ல வரேன்னா, அவர் ஒரு படத்தை அப்புறம் சொல்லிட்டு இருக்காரு, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் உண்மை ஆக்சுவலாக. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த படம் ரிலீஸ் லேட்டாக எனக்கு ஒரு சில விஷயங்கள் உள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு. என்னென்ன ஆஃபர் வந்துச்சு நான் சொல்லிடுறேன், அது உங்களுக்கு நேரத்தை சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட வந்து நிறையா ப்ரொடியூசர் நான் சைட்லலாம் அப்ரோச் பண்ணி இவருக்காக ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் டைரக்டர். ராமர், நான் ஒரு படம் ஒன்று ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னாரு. எதுக்கு சார் அப்படின்னேன். இல்லை நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது அதில் நீங்கள் தான் நடிக்க போகிறீங்க நீங்கள் தான் நடிக்க போகிறீங்கன்னு சடனாக ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. நான் யோசித்தேன், என்ன நமக்கு எந்த சான்ஸ் இப்படி கொடுக்குறாரு, என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொன்னார்,
இல்ல ராமர், நான் ஒரு கதை யோசிச்சேன். அந்த கதை வந்து இது உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி என்ட்ட சொன்னாரு. நான் தப்பா நினச்சுக்காதீங்க சார். ஏதோ இந்த ஸ்டேஜ்ல பேசும்போது டக்குன்னு என்ட்ட ஏதோ சொல்லிடாதீங்க. நான் அதுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது அப்படி சொல்லி நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நல்ல வேளை டக்குன்னு வந்து ப்ரொடியூசர் வந்து ரிலீஸுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் காரணமே கிட்டத்தட்ட நான் நன்றி தான் சொல்லணும் ப்ரொடியூசருக்கு. ஸோ அந்த வகையில ஒரு ஹாப்பி. ஏன்னா நடிப்புங்கிறது சாதாரணமா வந்துராது. இது எதுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, கிட்டத்தட்ட வந்து இதில் விதாஸா இருக்காரு, கலை சார் இருக்காரு, ஆதித்யருண் இருக்காங்க. இதில் ஜான் விஜயன் அவரும் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்காரு. இந்த 4 பேருமே இந்த கேரக்டர் இந்த படத்தை வந்து தனியாக தூக்கிட்டு போயிருக்காங்க. அது கூட அடிஷனலாக சந்தோஷ் பிரதாப் சார். ஏன்னா அவரையும் சொல்லிடுவேன் பர்டிகுலர், சாரி மறந்துட்டேன். அவர் என்னன்னா இவங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அதை பார்க்கும்போது சாதாரண இயல்பாக பண்ணிட்டாங்க. ஆனால் அவ்வளோ என்கேஜாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி படத்தில் அவ்வளோ ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸில் முடித்த படம் தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் மேலே போன ஒரு படம் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருமே ரொம்ப உணர்ந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. அதை பற்றி டேரக்டர் வந்து பல நேரம் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு டக்குன்னு முடிக்கிற ஒரு டெக்னீஷியனில் இந்த வார்த்தை வந்து இவர்கிட்ட இருந்த இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. நடிங்க அப்படின்னு சொன்னது. ஆனால் அதுக்கெலாம் நான் யோசிக்கலை. எனக்கு பர்சனலாக திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்ன, 3ஆம் கண் மாதிரி இன்னொரு படம் அமையுமானா அமையும் கண்டிப்பாக. அது வந்து சகோனிசமாக திரும்ப அமையுங்க நம்பி கூட சொல்கிறேன். அவரும் நிறைய வெற்றி படம் கொடுப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட அடுத்தது கதைக்கு நாங்கள் நிறையா மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரொடக்ஷனே இப்போ அடுத்த படத்தை ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது இல்லாமல் இன்னொரு விஷயம்னா, இந்த படம் வந்து ரெடியாகி திட்டத்தட்ட வந்து நிறைய ஷோ போட்டு டக்குன்னு கூப்பிட பார்த்தா, ஆனால் ப்ரொடியூசர் வந்து கமக்கவும் வச்சுக்கிட்டார். யாருக்குமே காமிக்கவே இல்லை அவர் ஆக்சுவலாக. நல்லா வந்தோடனே இது கரெக்டாக ரிலீஸ் பண்ண ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த ரிலீஸ் வெயிட் பண்ணுறதுக்கு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். எதனால் அப்படி உறுதியாக சொல்கிறாங்கன்னா, திட்டத்திட்ட நாங்கள் ஒரு உழைப்பு உழைச்சதன் விளைவு அப்படியே பின்னாடி தங்கி வெளியே நின்றுட்டோம். ஒரு டெக்னீஷியன் வெளியே வந்துட்டோம். ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு பார்த்து நல்லா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது நான் திரும்ப திரும்ப வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல முக்கிய காரணம் வந்து கிட்டத்தட்ட சகோகணேஸ்வரோட உழைப்பு. அந்த உழைப்பு இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடையும். 2வது ப்ரொடியூசருக்கும் அடுத்தடுத்த படங்கள் நல்லா பண்ணணும். அதேமாதிரி இதில் நடித்த அனைத்து ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் சொல்கிறது எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீடியா நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன்னா, இவர் அடுத்தடுத்து நிறையா பண்ணுங்கிறது எனக்கு மிகப்பெரிய உந்துதல் இருக்குது. ஏன்னா அது கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். சாதாரணமாக ஒரு படம் பண்ணும்போது ஆர்டிஸ்ட்டு வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க, ஓகே. ஆனால் டெக்னீஷியன் படம் பார்க்கும்போது நம்ம ஒன்று பண்ணிடுவோம். ஆனால் இந்த படத்தில் படம் பார்க்குற ஆடியன்ஸே வந்து படத்தில் ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும். அது சவால் தான். ஆனால் சவாலையும் ரொம்ப ஈஸியாக எளிமையாக அவர் முடிச்சிட்டாரு அவர் ஆக்சுவலாக. அது வந்து ஆடியன்ஸ் கையிலே விட்டு கொடுத்துட்டாரு. அந்த படம் பார்க்கும்போது ஏன் இந்த ஃபீலிங் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த படத்தில் கதை எல்லாமே யாரை நோக்கி சார்ந்தது, எதை நோக்கி சார்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. அதேமாதிரி இதில் முக்கிய அம்சம் என்னென்னா, டைரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சவால் எப்படி எதிர்கொண்டார்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் நிச்சயமாக அது நல்ல ரிசல்ட்டை நாங்கள் பார்த்துட்டோம். அதேமாதிரி நீங்களும் பார்த்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணணும். நன்றி நன்றி நன்றி.